பாவமும் நீயே பாட்டும் நீயே பாவமும் நீயே பாடும் ஏனையே பாட வைத்தாயே பாடும் நீயே பாவமும் நீயே ஏவை பிடிக்கும் தொழிலே பெரிதாய் வாழவேனுக்கு நாமே வாழவேனுக்கு நாமே வாழவேனுக்கு அது எங்கடி பண்ணது மாப்பிள்ள ராகம் தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே ஐயா நீலகண்டனே காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது போதை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போது என் கண்ணைக்குள்ளே கொண்டாட்டமோ சிங்கார குட்டி கண்ணிக்கு என்ன கை ஓட்டமோ ராகம் சரிகமா பதனிசா ஐயா சந்தி வீரனே அடியேனை காத்தருள்வாயே அருமை மிகு தாஞ்சூர் நகர்தனிலே கோயில் கொண்ட ஐயா எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயே என்னையா உனை நம்பும் என் வாழ்விலே இசை நாடக கலைஞான போதமே நாள்தோறும் மேலோங்க நீ அருளே நாதாந்த யோகனே சந்திரீர சுவாமியே ஏ பாட்டும் நீயே பாவமும் நீயே பாட்டும் நீயே பாவமும் நீயே பாடும் ஏனையே பாட வைத்தாயே பாட்டும் நீயே பாவமும் நீயே
சிறுவனுக்கு சின்னஞ்சிறுவனுக்கு ராஜா முகமதுக்கு பாலனுக்கு ஞானத்தை புகழ்த்தி சக்தி வீர துணை பாடவத்தை இவன் பாடும் பாய செய்ய பாடும் தப்பு ஒரு பாட்டும் நீயே பாவமும் நீயே பாடும் என்னை நீ பாட வைத்தாயே பாடும் நீயே பாவமும் நீயே சங்கீதம் என்ன மாப்பிள்ள நீங்க எவ்வளவு தான் பாருங்க அடி சந்தி வீரனிடம் கையேந்துங்கள் அப்படி போயிருப்பேன் மாப்பிள்ள பெரிய தமிழகத்திலே மிகப்பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி மாப்பிள்ள அவங்க வாத்தியாரு அதை விட பெரிய சக்கரவர்த்தி யார் DS ராஜப்பா செருவ அவன் வாத்தியார் அவனோட பெரிய ஆளு யாரு பத்மஸ்ரீ முருகபூபதி மதுரை சோமுக்கு அவர் தான் மிருதங்க வாட்சியவர் நான் 4 பேருக்கு பாடியிருக்கேன் எல்லாருக்கும் பாடியிருக்கேன் மாப்பிள்ள மதுரை வீரன் நாட்களை பாட வேண்டிய பாட்டு சரி மாப்பிள்ளை விருப்பம் பாடுறேன் மத்தியமா ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க நாச்சியப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டு போக்கிரி சுப்பா முட்டையடிச்சா உன்னையே விடுவானா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி
ஊரையடிச்சு பிழைக்கிறது வேணாம், யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம். ஏவை பிடித்து மாதம் பெரிதாய் வாழ்வேங்க. ஏவை பிடிக்கும், ஏவை பிடிக்கும், ஏவை பிடிக்கும், ஏவை பிடிக்கும் தொழிலே பெரிதாய் வாழவேங்க. நாமே வாழவேங்க, நாமே வாழவேங்க. அது எங்கேடி பண்ணது மாப்பிள்ள ராகம். தீன கருணாகரனே நடராஜா, நீலகண்டனே ஐயா, நீலகண்டனே. அன்னைக்கே சுட்டுக்காம் பாரு, யாருக்கும் தெரியாம. ஆமா, நம்ம கதைக்கு வருவோம். எம்ஜிஆர் தியாகராஜா ஒரு டிஎம்எஸ், மதுரைக்கு தான் டிஎம்எஸ் கும்பிடுவாரு. நீ அவர் பாட்டையே பாட சொல்லி கேட்பார், நீங்க எப்படி நான் வித்தியாசமா பாடுறீங்க சொல்லுங்க. ஏன் பாரு, திண்டுக்கல்ல பிறந்தேன், கலிக்கம்பட்டியில பிறந்தேன், திண்டுக்கல்ல வளர்ந்தேன், ஐயர் வீட்டில் வளர்ந்தேன். எங்க அம்மா பள்ளிவாசல் போனாங்க. இது பள்ளிவாசல், இது அம்மன் கோயில், காளியாத்தா கோயில். பெரிய பெரிய ராஜபாட்டியார் நம்ம. என்ன பாட்டு அது வேணுமா? பாடிடுவோம். 40,000 பாட்டு உள்ள இருக்கு. பென்ட்ரைவ் முடிஞ்சிருக்கேன். அம்மன் கோயில் வந்துருவேன். 10 வயசு இருக்கேன். சாயங்காலம் 6ல இருந்து 9 வரைக்கும் 3 மணி நேரம் ஆத்தாலேயே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படியே பார்ப்பேன், வச்சுக்கிட்டு வாங்க முடி இங்கே இருக்கான், இடுப்பு வரைக்கும் முடி இருக்கான். இந்த பூசாரி சொல்லுவாரு, ஏன் காளியாத்தா, ஏன் மாரியாத்தா, ஏன் நாகலாமா, இங்க பாரு குடியான பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், அர்ச்சனை வீட்டு பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், முஸ்லீம் வீட்டு பிள்ளை உன்னையவே பார்த்துடுவார். வெறுங்கையா விட்டார வாரி கொடு, அந்த ஆத்தா வாரி கொடுத்தாமா பிள்ளை வெறுங்கையா விடல. கிருபானந்த வாரியாரு அடிகளாரு விருது வாங்க வச்சா பெரும் ஆன்மீகவாதி கிட்ட. அது பெருசு இல்ல, அது பெருசு இல்ல. காமராஜ் நாடார்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, கலைஞர்ல இருந்து, அம்மா எல்லாத்துக்கிட்ட விருது வாங்க வச்சா. இன்னைக்கு தளபதி வரைக்கும் விருது, அது பெருசு இல்ல, அது பெருசு இல்ல. மதுரை சோம்புட சங்கீதம் படிக்க வச்சா, அது பெருசு இல்ல. எல்லா நாடகம் தெரிய வச்சா. எல்லா நாடகம் தெரிஞ்ச வேண்டானா ராஜா முகமது. அந்த பெருமை எங்க ஆத்தா கொடுத்தா. அதான் மதிக்க வரைக்கும் காத்தா மேல வர்றது, எங்களை காப்பாத்துறதையும் காத்தாதான் மாரியாத்தம். பாப்பா கிட்ட பாட்ட பாடுவோம். எங்க சத்தத்தை காணா, காதலியை நினைச்சு பாடினேன். பாப்பா 5 ரவி இந்த பாட்டை பாட வேண்டியது வேற ஆளு, இளையராஜா பாட வேண்டியது. அந்த பாடத்தை தயாரிப்பாளர் பானுமதியம்மா, பயங்கரமான சங்கீத மண்டை. எம்ஜிஆருக்கே பயப்பட மாட்டான் அந்த அம்மா, அறிஞர் அண்ணாக்கு தான் பயப்படுவான். ஆமா, ஏய் எம்ஜிஆர் அப்படின்பா. அறிஞர் ராமச்சந்திரன் அறிஞர் அண்ணாக்கு தான், அது கதை வேற கதை. அப்படி இருக்கும்போது இளையராஜா நல்லா நீ இசையமைக்கிற, வாய்க்கு வந்து பாடாது என்ன. அப்புறம் அந்த பாட்டை அனிபா பாட வச்சாங்க. நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு, அருமை மிகு தாஞ்சூரில் நான் பாடும் பாட்டு, மல்லிகா தேவி காதோடு சேர்க்காதோ காற்று. புதுக்கோட்டைக்கு ஒரு இந்திரா தேவி, மதுரைக்கு ஒரு மல்லிகா தேவி. நான் மேடையில தைரியமா சொல்லுவேன், உண்மையா தானே? அது என்ன பயப்பட. நட்டனது கடல் மீது நான் பாடும் பாட்டு, இவள் காதோரம் சேர்க்காதோ காற்று, இதமுறை காணாது இத்திரையும் தோணாது ரதமே எட்டி எட்டி போனாலும் எட்டு மனம் போகாது அற்புதம் என்ன
தெரியுமே தெய்வத்திற்கு திரை என்ன காதலுக்கு மறை என்ன உங்களுக்கு என்று புரியுமே ஆற்றிலே இக்கரையில் நின்று அக்கரைக்கு தூரிடம் கூட என்ன மதை சொல்ல நடுவாயில் அந்த பறவையை நான் இங்கு தேடுவேன் அதையே அன்பே வருந்தாதே விட்டு இனி போகாது விடிவெளி தூரம் கட்டுமரம் கட்டுமாவடி எந்த கட்டுமாவடி கரை சேரும் நேரம் முத்தெடுக்கும் நேரம் என்று முத்தெடுக்கும் நேரம் ஒன்று சித்திரமே செப்பு குடமே கட்டும் என்ன காவல் என்ன நம்மை என்ன செய்யும் என்று அற்புதமே என்ன நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிறிவள் காமோரம் சேர்க்காதோ காற்று நன்றி பெரியோர்களே என்ன பாட்டு காய் வாங்கினா பாடிடுவான் தனியாவே பாடுவானே பைரவி ராகம் நண்பர்களே 1988 நானும் நாகூர் யூனிஃபார்ம் சேர்ந்து பாடணும் கலைக்கிற முன்னாடி இப்ப அனிபாக்கு மீறி நான் பாடினேன் என் மாமனார் சாதிக் பச்சா எக்ஸ் பொருளாளர் டிஎம்கே பொருளாளர் அவர் உரிமையா பேசுவார் நாகூர் யூனிஃபா கிட்ட மாப்பிள்ள சின்ன சின்ன மலரும் வானிலவும் பண்ணுமா மலரும் காசியை தான் கடவுள பாவா அதுவும் பண்ணுமா நமது தாஞ்சூரை சேர்ந்த சிங்கைவாள் அன்பு சகோதரர் நமது தாஞ்சூர் சுப்பு அவர்களின் சகோதரர் ஆறுமுகம் அவர்கள் காசேதான் கடவுளா என்று இந்த காசை அன்பளிப்பாக வழங்கி பாட சொல்லி இருக்கிறார். மாப்பிள்ள நல்லா இருக்கணும். மாப்பிள்ள 16 பெற்று பெருவாழ் வாழ்க்கை வாழ்த்துகின்றேன். மாப்பிள்ள அவ்வளவுதான் முடிச்சேன். 5:30 காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்றி நினைக்கிறது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, அறிவதுண்டோ போகும் செல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அவனுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமை
எடுத்தவன் கொடுப்பதும் இழந்தவன் அழுவதும் பணத்தால் வந்த நிலைதானே கையில பையிலும் கூட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை காட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பலனே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ போது போது சொல்வதுண்டோ நன்றி நன்றி அஞ்சரை ஒரே அடி மாப்பிள்ள பண்ணப்பட்டு ஒரே அடிக்க மண்ணையும் பொன்னையும் புதைத்தனை இறைவா மலர்வனமாக்கினான் மனிதன் பொன்னையும் மனையும் புதைத்தனை இறைவா பொலிவுறச் செய்தான் மனிதன் இன்னொழி எழுசுரம் வழங்கின இறைவா இசைவளம் கண்டான் மனிதன் என்னதான் புதுமை ஏற்றவும் மூலமாய் இருப்பவன் ஈசன் சந்தி வீரன் நீ என்றோ மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாம் வெளிவந்ததே உலகும் யாழிசையும் கொஞ்சம் மொழியெல்லாம் குரல் வந்ததே கடையில் சுவையாய் இருக்கின்றாய் என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய் பலரும் வாட்டிலவும் சிந்தும் அழகெல்லாமும் வெளிவட்டமே உழலும் யாழிசையும் சிந்தும் ஒலியெல்லாமும் குரல் வந்தமே மல்லிகா தேவி மாப்பிள்ள மாமா உன் தங்கச்சியை கூப்பிட்டு வரட்டியா? எது உன் தங்கச்சி தானே இது? நான் கட்டிக்க போற பிள்ளை. அப்ப என்ன கொழுந்தியா? முறை கட்டு பேசாதீங்க. நான் உங்களுக்கு மாப்பிள்ள. ஆமா. நான் கட்டிக்க போற பிள்ளை உங்களுக்கு தங்கச்சி. இல்ல கொழுந்தியா? தங்கச்சி. கொழுந்தியா? தங்கச்சி. கொழுந்தியா? எப்படி கொழுந்தியா? எனக்கு தான் முறையே இல்லையே. எப்படி? தூணுக்களுக்கு முறை இல்ல, துடுக்கனுக்கு முறை இல்லைங்க. அப்ப இவளையும் கட்டிக்கிட்டுமா? அப்ப நான் சிஞ்சி அடிக்கிறதா? சோடா பாட்டில கட்டி தொங்க விட்டுக்க. மாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி. ஏன் தங்கச்சி தான் உங்க பொண்டாட்டி, உங்க தங்கச்சி தான் ஏன் பொண்டாட்டி. வச்சுக்கிறவா? இப்ப ஏதோ ஒரு திட்டத்துல வந்திருக்கீங்க. எங்க உன் தங்கச்சி? ஏன் தங்கச்சி நான் அழைக்கணும்னா நீங்க உள்ள போய் லேசா ஒளிஞ்சுக்கிறணும். சரி. ஏன்னா பயப்படும் என் தங்கச்சி. மாப்பிள்ளை விருப்பம் தான்டா என் விருப்பம். எனக்குன்னு எந்த விருப்பம் இல்லடா மாப்பிள்ள. இல்லையா? தங்கச்சியை கூப்பிட்டு விடு. மாமா எனக்கு ஒரு சந்தேகம். வாங்க ஒரு பாட்டு பாடவா? மாப்பிள்ள அஞ்சரை எப்படி இந்த இருக்குல்ல இந்த பிள்ளைய கொலுசியா பறஞ்சு பாடுறேன். தங்கச்சிங்க மாப்பிள்ள அஞ்சரை எப்படி? ஹலோ, மறைந்த அமரர் ஏ வாசு அவர்கள் நினைவாக மீனாட்சி மளிகை கடை உரிமையாளர் அவர்கள், தாஞ்சூரை சேர்ந்த மீனாட்சி மளிகை கடை உரிமையாளர் அவர்கள் பல்லாக்கு குதிரையிலே பவனி தரும் மீனாட்சி என்ற பாடலை நமது ராஜா முகமது அவர்களை பாட சொல்லி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பாசமுள்ள பாண்டியர்கள் காத்து
வச்ச ராஜாத்தி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி வாசமுள்ள பாண்டியர்கள் காத்திருந்த ராஜாத்தி ராஜாத்தி காத்திருந்த ராஜாத்தி ஊரோட ஊருக்குள்ள 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 வாராடு தெருக்குள்ள தெருக்குள்ள தெரு பூமால தோல் மீது போல பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி வாசமுள்ள சொக்கலிங்க பாசம் வச்ச ராஜாத்தி ராஜாத்தி அப்புறம் இங்க ஒரு தங்கச்சி அப்புறம் சென்சார் தான் நேரமாச்சு சந்தோஷம் அவன் தான் நேரம் காலம் மாப்பிள்ள இவ எப்படி இருக்கா தெரியுமா எப்படி இருக்கு ஆஹே, தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது போதை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போது என் கண்ணைக்குள்ளே கொண்டாட்டமோ சிங்கார குட்டி கண்ணிக்கு என்ன கை ஓட்டமோ உன்னாக பார்த்தாலே பின்னாக பார்த்தாலே முச்சு வரவில்லை அடி ஐயே தானியத்தை கொள்ளாம தனியவையில் படுக்காம ஐயே அடி கண்ணீரில் போல தண்ணீரில் போல் கண்ணே நீ என்னை கட்டி கொண்டால் பேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது ஓலை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போது என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ யாரை கொண்டு கண்ணுக்கு என்ன கை ஓட்டமோ நீ பொம்பளை மாதிரி தான் இருக்க அவன் பூமதி நானடா தங்கச்சா சரி தங்காச்சி ஒரு வேடுவர் வந்திருக்கிறார். எதுக்கு வேடுவர் வந்தாரா? மானம் கேட்டு வந்திருக்கிறார். மானம் கேட்டா? மானை கேட்டு வந்திருக்கிறார். மானை கேட்டா? ஆமா. மாடெல்லாம் வராது வேடுவரே, போயிட்டு வாங்க. இங்க யாரையும் ஒரு தூண் சொன்னா அவர் காக்கா முட்டைங்கிறார். மெல்ல மெல்ல பழைய மேல இடிச்சிட போகுது. மாப்பிள்ளை உன் தங்கச்சியா? இதே தங்கச்சி. அப்படி காந்த மாதிரி இழுக்கிறல்லடா. இவர்தான் நமக்கெல்லாம் மாமா. மொத்தத்துக்கு மாமா. ஆசாரிக்கு மட்டும் அப்பேன். சரிகள் வேடுவரே, எங்க அண்ணன் சொன்னாரு தாங்கள் மானதான் தேடி வந்தீங்கன்னு. அவர் சொல்லி இருந்தாலும் நீங்க சொல்லணும், நான் அதை கேட்கணும். ஆமா சொல்லுங்க. சொல்றேன். மான தேடி வந்தேன். அப்படியா? சாதாரண மான் இல்ல. அப்புறம் எப்படி மானு? இந்த மாதிரி மான் உலகத்திலே இல்லம்மா. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? ஒவ்வொரு குடி மண்ணிலையும் உயிரை பிடிக்கிறான் பிரம்மே. ஆமா ஆமா பிரம்மே, நானா சொல்றேன். கோயம்புத்தூர் மருதமலையில இருக்கான் ஒருத்தன், பாம்பாட்டி சீத்தேன். எல்லாம் முருகனை படியேறி போய் பார்த்தா அவன் பாம்பா மாதிரி பார்த்தவன். அவன் தான் சொல்றான், மாப்பிள்ள அஞ்சரை
மணி மூத்த குழியிலேயே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் மறையோட்டுக்கு ஆகாது என்று ஆடுவாம்பே. ஏ ராக சிந்து பைரவி என் பெரிய மாமியா பண்ண பாரு. சொல்லுங்க சிந்து பைரவிடா பட்டாளடா